தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. உலகிற்கே உதாரணமாக சொல்லும் அளவிற்கு தமிழரின் பாரம்பரியமும் மண்ணின் மரபு சார்ந்த நாட்டுப்புற கலைகளும் நீண்ட நெடிய வரலாறு கொண்டதாக திகழ்கிறது. தெய்வீக நடனம், தெருக்கூத்து, கும்மி, கோலாட்டம், பறை இசை, கிராமிய இசை, தப்பாட்டம், சேர்வையாட்டம், பம்பை உடுக்கை, கைச்சிலம்பு, காவடியாட்டம், கருப்பசாமி ஆட்டம், கை சிலம்பம், மயிலாட்டம், உரிமையாட்டம், கரகாட்டம், மல்லர் கம்பம், தோற்பாவை பொம்மலாட்டம், கட்டைக்காலாட்டம், தோல்பறையாட்டம், தாரை தப்பட்டை, இயல் இசை மற்றும் நாடகம் என பிறப்பு தொடங்கி இறப்பு வரை தமிழரின் மரபியலுடன் பின்னி பிணைந்திருக்கிறது நாட்டுப்புற கலை என்றால் அது மிகையல்ல. அழிந்து வரும் நாட்டுப்புற கலையின் சிறப்புகளை இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்திடும் வகையில் மாநில அளவிலான நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்பட்டது. 2 நாட்கள் நடைபெறும் நாட்டுப்புற திருவிழாவினை சேலம் மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங் முன்னிலையில் துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். இந்த திருவிழாவின் மூலம் தமிழரின் பாரம்பரிய நாட்டுப்புற கலையை மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறுகிறார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயபிரகாஷ். சுமார் 2500க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் தமிழகம் எங்கிருந்து வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களிடையே நாட்டுப்புற கலையினுடைய அவசியம், அதனுடைய முக்கியத்துவம் கருதி நாங்கள் இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். மன்னராட்சி தொடங்கி மக்களாட்சி வரை மக்களின் மனதில் ஒரு செய்தி வேகமாக சென்று சேர்க்க கலையை விட்டால் வேறு வழி கிடையாது. புராண காவியங்கள் தொடங்கி முக்கிய தகவல்களை பகிரும் தெருக்கூத்து நிகழ்வுகள் மக்கள் மனதிற்கு மிக நெருக்கமாக இருப்பதே இதற்கு காரணமாகும். வழக்கமாக கிராம மக்கள் மத்தியில் தங்களுடைய கலைத்திறமையை காட்டி வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் நடைபெற்ற திருவிழா நாட்டுப்புற கலையின் சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் நாட்டுப்புற கலைஞர்கள். கிராமத்தில் நாங்கள் கலை நிகழ்ச்சி நடத்ததை விட இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நடத்துவதற்கு உங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்யலாம் என்ற ஆர்வங்கள் எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து வருகிறது. அப்பாவுக்கு கிடைத்த கைத்தட்டலை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு நாள் ஒரு தினம் நாமளும் இதை போன்ற அப்பாவை போன்ற நாமளும் ஆடை அலங்கரிக்க வேண்டும், கலராக மேக்கப் பண்ணிய வேண்டும், அணிந்து நாமளும் வீர வசனங்கள் பேச வேண்டும், நடினங்கள் ஆட வேண்டும் என்று எண்ணற்ற ஆசைகள் பட்டேன். அதை போன்ற எனக்கு ஒரு நேரம் அமைந்தது. நானும் ஆடி வருகின்றேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இசைக்கலை மட்டும் இல்லாமல் தெருக்கூத்துக்கலை, ஆயர்கலை, எல்லா கலையும் வந்து இந்த ஸ்டூடெண்ட் முன்னாடி நடிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கலையிலேருந்து இவ்வளோ மக்களும் தெரிஞ்சு கொள்வாங்க, ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. இவ்வளோ கலை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த கலையில் இவ்வளோ கருத்து இருக்குது. மகாபாரதம், ராமாயணம், நாவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புராண கதையில் இவ்வளோ கருத்து இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் உணர்ந்து கொள்வாங்க. அவங்களும் இதை படிக்கலாம், இதை கற்றுக்கலாம்னு ஆர்வப்படுவாங்க. ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.